சேரன் தூங்குறதுக்காக வராங்க. அப்போ சோழன் ரூமுக்கு வெளியே நிற்கிறாங்க. உடனே சேரன் கேட்குறாங்க, என்னடா தூங்கலையா, இங்கே நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சோழன் சொல்கிறாங்க, இல்லைண்ணே நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உட்காந்து பேசலாமா, வானே உட்காரோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் உட்காடுறாங்க. சோழன் சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் தனியாக வேறு வீடு எடுத்து போயிட்டுமாண்ணா, அவங்க அப்பா ரொம்பவே கேட்டாங்கண்ணா, நிலா எவ்வளோ வசதியாக வாழ்ந்தா அப்படின்னு உங்களுக்கே தெரியும்ல, பிறகு எதுக்கு ஒரு டிவிக்காக இவ்வளோ இது பண்ணுறீங்க, நீங்கள் தனியாக போகிறது தான் நல்லது, நான் உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் பார்த்து நானே எல்லாத்தையும் ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கண்ணா. நான் அதுக்குள்ளே நானே நிலாவுக்கு எல்லாம் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேண்ணா, நான் போட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பல்லவன் சொல்கிறாங்க, அது எப்படி அண்ணி ஒத்துப்பாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் தனியாக போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சோழன் சொல்கிறாங்க, நீ வாயை மூடுடா, நான் எப்படி நிலா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கிடுவேனே, நீ மட்டும் ஓகே சொல்லுனே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்கிறாங்க. நீங்கள் தனியாக போகிறதுல எனக்கு என்னடா, சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சேரன் சொல்லிட்டாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில் ஆகுது. நிலாவை கூட்டுட்டு வீடை பார்க்குறதுக்காக போகிறாங்க. உடனே நிலா கேட்குறாங்க, இந்த வீட்டை எதுக்கு சோழன் எனக்கு காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நம்ம வாழ போகிற வீடு நிலா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சோழன் சொல்கிறீங்க, நம்மனா அங்கேருந்து எல்லோரும் எல்லோரும் இங்கே வந்துருதோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம எல்லாரும் இல்லை, நம்ம 2 பேரும் மட்டும் இங்கே வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சோழன் சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிற மாதிரி நிலா கேட்குறாங்க. உடனே சோழன் சொல்கிறாங்க, உங்கள் அப்பா முன்னாடி நம்மளும் நல்லா வாழ்ந்து காட்டணும்ல நிலா, அதுக்காக தான் நம்ம 2 பேர்த்துக்கும் தனியாக நான் வீடு பார்த்துட்டு இங்கே எல்லாமே நம்ம வாங்கி வைக்கலாம், டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு எதுக்கு சோழன் நம்ம தனியாக இருக்கணும், அதுதான் நம்ம அங்கேயே வாங்கி வைக்கலாமா அப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் உங்களை லவ் பண்ணி மட்டும் நான் இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வரல, எனக்கு எல்லாரையும் பிடிச்சதுனால தான் நான் அந்த வீட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ எவ்வளோ வசதியாக வாழ்ந்த நிலா, நான் உன்னை இந்த வீட்டில் கூட வைக்கலன்னா நான் எப்படி அப்படிங்கிற மாதிரி சோழன் கேட்குறாங்க. நான் ஒன்றும் உங்கள்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்த்து உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல, எனக்கு அந்த வீடு தான் ரொம்ப பிடிக்கும், நான் அங்கேயே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கோச்சிக்கிட்டு போயிருந்தாங்க. உடனே சோழன் நிலா நிலான்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நிலா கேட்காம போயிருந்தாங்க. சரி கார்லேயாவது ஏறு, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கார்லேயும் ஏறாமல் கோவத்தில் ஆட்டோவில் ஏறி போயிருந்தாங்க. அங்கே வீட்டுக்கு போய் நிலா இருக்கிறாங்க கோவத்தில். என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி சேரன் கேட்குறாங்க. உடனே இப்படி வீடு பார்த்துருக்காருன்னே, இது உங்களுக்குலாம் தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சேரன் சொல்கிறாங்க, இல்லைம்மா நேற்று நைட்டே என்கிட்ட சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்குன்னே என்கிட்ட நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி நிலா கோச்சிக்கிடுறாங்க. இங்கே சோழன் எதுக்கு நிலா நீ இப்போ இவ்வளோ கோவப்பட்டுட்டு வர, இதுதான் நம்மளுக்கு கரெக்டு, நீ வா என் கூட அப்படிங்கிற மாதிரி சோழன் கோவப்பட்டுட்ருக்காங்க. இதுதான் இனி வரப்போகிற எபிசோடில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?